ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, கோடி கோடியாக நீ கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரத்தை தான் இந்த சாயப்பா இன்னைக்கு ஆசீர்வாதமாக உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். நம்பிக்கையோடு என் கையை தொட்ட உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன்ற புரிதலோட நம்பிக்கையோட நான் சொல்றதை கேளு. எல்லா நாளும் வாழ்க்கையில எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. காலம் மாற மாற எல்லாமே மாறத்தான் செய்யும். நீதான் அதுக்கு ஏற்றாற் போல உன்னை பக்குவப்படுத்திக்கணும். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அதை நினச்சி நீ கவலைப்படாத. உன்னை படைச்சவன் நான். எனக்கு இல்லாத ஆற்றலாக அவங்களுக்கு இருந்துட போது. என்னை மீறி அவர்களால் ஒரு துரும்பை கூட உனக்கு எதிராக கிள்ளி போட முடியாது. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உனக்கு இருக்கும்போது நீ கண்டிப்பாக வாழ்க்கையை ஜெயிச்சு நல்லபடியா நீ நினைச்சதை விட சிறப்பாக வாழுவாய் என் செல்லமே. எப்போதும் எல்லார்கிட்டையும் நீ பொறுத்து அனுசரித்து போகிறதாலேயே எல்லாரும் உன்னை நல்லவன் நினைக்கிறாங்க. ஆனால் எப்போதாவது ஒரு முறை நீ எதிர்த்து கேள்வி கேட்டினா, அவங்க சொன்னதுக்கு மாறாக பேசுனீனா, அப்போதே அந்த நிமிஷமே இந்த உலகம் உன்னை கெட்டவன்னு தூற்ற ஆரம்பிச்சுடுமே செல்லமே. அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே கவனமாரு. எல்லார் சொல்கிறதையும் அப்படியே ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த உலகத்தில் நிம்மதிங்கிற ஒன்றை இந்த உலகத்தின் எந்த மூளைக்கு சென்று நீ தேடினாலும் கிடைக்காது. உன் ஆசைகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அடைவதற்கு நீ தயாராகு. உனக்கான நிம்மதியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உள்ளத்தில் ஒன்றும் முதட்டுள்ள ஒன்றுமாக மனசுக்குள்ளே உன்னை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற மனிதர்களை நீ ஒருபோதும் நம்ப வேண்டாம். சில பழக்கங்கள் தவறுன்னு தெரிஞ்சாலும் உன்னால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை தானே. ஆனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. தப்புன்னு தெரிஞ்சா அதை எப்பாடுபட்டாவது மாற்ற முயற்சி செய். அதுக்கேற்ற பயிற்சியை செய். கண்டிப்பாக நான் உனக்கான மன வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிப்பேன். எப்போதும் சம்பாதிக்க வேண்டியது பணம் மட்டுமல்ல, நல்ல பெயரையும் சம்பாதிக்கணும். நல்ல மனசுள்ள நல்ல மனிதர்களையும் நல்ல நட்புகளையும் நீ சம்பாதிச்சுக்கிட்டேனா அதுதான் எல்லா சூழ்நிலையிலையும் உனக்கு உதவிகரமாக இருக்கும். துணிச்சலும் தைரியமும் கொண்ட உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் திட்டு ஏச்சு பேச்சு அழைத்த அவமானங்களையும் தாண்டி உழைச்சிக்கிட்டு இருக்கிற உன்னை நிச்சயமாக நான் உயர்த்தி காட்டுவேன்னு செல்லவே. உன் வாழ்க்கையை அழகாக்கி மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் துவண்டு போகாதே. உன்னை தூக்கி விட நான் இருக்கேன். என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு செல்லவே. சரியான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். முடியாததை முடிச்சு காட்டி அதிசயங்கள் பல புரியும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இத்தனை நாளாக நீ என்கிட்ட வச்ச அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நீ மகிழ்ச்சியோடும் புன்னகையோடும் நல்லபடியாகவும் வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கிடைப்பதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் அதை கடந்து வந்து தான் ஆகணுன்ற தைரியம் உனக்குள்ளே இருக்கட்டும். உன் வலிகளையும் வேதனைகளையும் மறக்க செய்து உன்னை வலிமை உள்ள ஆளாக நான் மாற்றி காட்டுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ கலங்கி நிற்கக்கூடாது. ஏன்னா நீ கலங்கி நின்னா மட்டும் நான் வந்துட மாட்டேன். ஆனாலும் உன் மனசுக்குள்ளே நான் தைரியத்தை கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக காத்திரு. நல்ல குணம் கொண்ட ஒருவரை நான் உனக்காக அனுப்பி உன் வாழ்க்கையில் இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு அனைத்தும் மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். உனக்கு தெரிஞ்சதை நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க தயங்காதே. எந்த அளவுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த விதத்திலும் நீ எதையும் யோசித்து பயப்பட வேண்டாம். நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை எல்லாம் நான் உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்குறேன். அடுத்தவங்களை தாங்கிக்கிட்டு அடுத்தவங்களே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு கிடந்தீனா உனக்கு நான் கொடுத்த சக்தியும் திறமையும் வீணாக போயிடும் அல்லவா. யாரை நம்பியும் வாழாமல் உன்னை நம்பி நீ வாழ பழகு. உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நிலைகுலைய விட்டுட மாட்டேன். வாழ்க்கையில்
எது தேவையோ எது அவசியமோ அதை மட்டும் செய்யணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை வீணடிக்காதே. நேரத்துக்கும் காலத்துக்கும் மதிப்பு கொடு. கடந்து போன காலம் திரும்ப வராதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எப்போதுமே ஒரு விஷயத்தில் நல்ல முடிவு எடுக்கணும்னா எந்த விஷயத்தையும் 5 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக யோசிக்க வேண்டாம். அப்படி ரொம்ப நேரம் யோசித்தாலும் உனக்கு முடிவு கிடைக்கலன்னு தோணும்போது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடணும். அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் அதை யோசிச்சின்னா தொடர்ந்து யோசிக்காமல் இப்படி கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு யோசிக்கும்போது புது புது நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் உனக்குள்ளே வரலாம். அதன் மூலமாக அந்த விஷயத்துக்கு நல்ல முடிவெடுக்க முடியலாம். பிரச்சனைகள் கூட தீரலாம் என் செல்லமே. உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கலங்காதே. நீ எடுக்கும் செய்திகளிலும் முயற்சிகளிலும் நானே உனக்கு துணையாக வந்து நிற்க போகிறேன். காலம் காலமாய் நீ கண்ணீர் வடித்தாலும் யாரும் உனக்காக வந்து எதுவும் செய்ய போகிறதில்ல. தைரியமாக இரு. உன் கவலைகளை பற்றியும் கடமைகளை பற்றியும் உன் கனவுகளை பற்றியும் நீ வேண்டுதல் செய்யும் போது அதையெல்லாம் உனக்கு நானே நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எதை யாருக்கு கொடுத்தாலும் அதை திரும்ப பறிச்சுக்கவும் எனக்கு தெரியும். யார்கிட்டையாவது இருந்து எதையாவது பறித்தாலும் மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கவும் எனக்கு தெரியும். யாருக்கு எதை கொடுக்கணும் அதை அவங்க நல்லபடியாக பத்திரமாக வச்சுக்கும்படி பாதுகாக்கவும் எனக்கு தெரியும். அதனால் உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்ன வேணுமோ எது நடக்கணுமோ அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. நீ எந்த விஷயத்துக்காகவும் தேவையில்லாமல் கஷ்டப்படவோ போராடவோ வேண்டாம். உன் வாழ்க்கை போராட்டங்கள் அனைத்திலும் உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். என்னையே நம்பி வாழும் உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்பட விடமாட்டேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் என் அருளால் சிறப்பாக நடந்து முடியதான் போகுது. உன்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் மீண்டும் புதுப்பித்து உன் கைகளிலேயே பெற்றுத்தர்றேன். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாமே வேணும்னு அலைஞ்சு கடைசியில் எதுவுமே நிரந்தரமில்லைன்னு தெரிந்து கொண்ட நீ இனிமேலாவது தெளிவாக இருந்துவிடு என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கென ஒரு லட்சியம் பெருசாக இருக்கும்போது அதற்கான போராட்டமும் பெருசாகவே இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் வாழ்க்கையில் நீ துவண்டு போகாமல் தைரியமாக போராட தயாராக இரு. நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். நடந்து முடிஞ்சதாக இருக்கட்டும். முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்ய பழகு. உன் வாழ்க்கை சிறக்கும்படியும் நீ வெற்றி பெறும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ கலங்கிய காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு மன அமைதியையும் தெளிவையும் கொடுக்க போகிறேன். யாருக்கும் கொடுத்து உதவ முடியாவிட்டாலும் கெடுதல் நினைக்காம இருந்தாலே அது பெரிய உதவிதான். இப்போது இருக்கிற நிலைமையை வச்சு நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே. கூடிய சீக்கிரம் காலம் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாறும். கஷ்டம் உச்சத்தை தொடும்போது இந்த சாயப்பாவின் அருளும் உச்சத்தில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் வலிமையோடு இருக்கணும்னா தனியாக போராட தயாராக இருதுன்னு செல்லமே. வாழ்க்கை உனக்கு கற்றுத்தரும் பாடங்களை எல்லாம் கவனித்து கடந்து போக தயாராகு. வாழ்க்கை உன்னை எந்த பாதையில் கொண்டு போகுதோ எப்படியெல்லாம் உன்னை வாழ வைக்குதோ அதே விஷயத்தை ஏற்றுக்கிட்டு அமைதியாக போய்கிட்டே இரு. நீயாகவே கஷ்டப்பட்டு முட்டி மோதி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எதையும் மாற்ற நினைக்காதே. நீ மாற்றணும்னு நினைக்கிற விஷயம் ஏமாற்றமாக கூட போகலாம் அல்லவா? அதனால் உன் வாழ்க்கை பயணத்தை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் இழப்புகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறதுக்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். எல்லாரும் போகிற பாதையில் நீயும் போக நினைக்காம உனக்கென ஒரு புது பாதையை தேர்ந்தெடு. யார் உன்னை என்ன பேசினாலும் அவதூறாக நடத்தினாலும் அதுக்காக நீ கவலைப்படாமல் நீ எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் தொடர்ந்து பயணம் செய். உன் இலக்கை அடைவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன் என் தங்கமே. வாழ்க்கையில் எல்லாமே எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. காலம் மாற மாற எல்லாமே மாறும். நீ தான் அதுக்கேற்ற மாதிரி உன்னை பக்குவப்படுத்திக்கணும். சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ரொம்ப அவசியம். நீ எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோட பொறுமையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். கஷ்டம் வரும்போது தானே நீ யார் மற்றவங்க யாருங்கிறது உனக்கே தெளிவாக புரிய வரும். எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் கோவப்படாத. அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன்.
நீ புத்திசாலித்தனமாக செயல்படும் போது கண்டிப்பாக துன்பங்களிலிருந்து உன்னால் மீண்டு வந்துட முடியும். கோவப்படுறத குறைச்சிக்கோ. உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். யாராவது பசியோடு இருக்கும்போது அவங்களுக்கு நீ உணவு கொடுப்பதின் மூலமாக உன் வாழ்க்கை சிறக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கான எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படியும் நீ ஜெயிக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன்.